Because the Lord had guided them through believing words. அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் சாட்சிகளை கேட்கிறோம். So we hear testimonies. கர்த்தர் வாக்குத்தத்தமாய் இந்த ஆண்டிலே நம்மோடு ஊழியக்காரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்ட வார்த்தையிலே இருந்து எங்களுக்கு நினைவுபடுத்தி எங்களை நடத்தி செல்லுகின்றார். The Lord is reminding us of our promise word through our pastor and what the Holy Spirit guided him through. என்ன வார்த்தை எங்களுக்கு தரப்பட்டிருந்தது? What was given to us? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தோம். When we waited patiently for the Lord. அவர் நம்பகமாய் சாய்ந்து He turned to us. நாம் கூப்பிடுகிற பொழுது When we call to him, என்ன தருகிறார்? what does he give? கூப்பிடுதலை கேட்டார். He heard my cry. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுறீங்களோ whenever you call கர்த்தர் towards அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பதில் தர கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். the Lord is ready to answer you. பலிபீடத்திலே இருந்து ஊழியக்காரன் உங்களுக்கு வார்த்தை தருகிறார். The minister gave the word from this place. வார்த்தையை பற்றி பிடித்து விசுவாசத்தோடு நாம் ஓடுகிற பொழுது when we hold on to the word and run with faith, ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறீர்கள். you will receive blessings. அவை நாங்கள் ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி பிரசங்கத்துக்காக நாங்கள் ஜெபித்து கடந்து செல்வோம். Let's bow in prayer and go into the message. பரிசுத்தமுள்ள பிதாவே, Holy God, கிருபையுள்ள ஆண்டவரே, merciful பரிசுத்த God, ஆவியானவரே, Holy Spirit, உங்களை நன்றியோடு we ஸ்தோத்திரிக்கிறோம். thank you. நேற்றும் இன்றும் மாறாத உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களை நன்றியோடு Thank you that ஸ்தோத்திரிக்கிறோம். you never change with your grace. உங்களுடைய அன்புக்காக நன்றி. Thank you for your love. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிற சுத்த கிருபைக்காக உங்களை நன்றியோடு Thank you ஸ்தோத்திரிக்கிறோம். for your precious grace upon us. இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை புடமிட்டு பொன்னாக விளங்க பண்ணும்படியாக May ஜெபிக்கிறோம். you mold us and make us into gold. நீங்கள் பேச நாங்கள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். As you speak, we're ready to hear. ஆண்டவரே, பேசுகிற என்னோடும் Us, me speaking, மொழிபெயர்க்கிற மகளோடும் and with the translator, நீங்கள் கூட இருந்து may you be with உங்களுடைய us. ஞானத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக May fill us ஜெபிக்கிறோம். with your knowledge and grace. கேட்பவர்களும் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை உள்வாங்க உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Help them to have a realization heart to listen to காதுகள் the word. திறக்கப்பட வேண்டும் என்று May ஜெபிக்கிறோம். the ears be open. மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று Eye of ஜெபிக்கிறோம். their heart be open. அவர்கள் விசுவாசத்திலே வேரூண்ட நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். May they planted in the faith. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். ஆகவே இன்றைய நாளிலே பக்தி என்கின்ற ஒரு பெரிய ஒரு தலைப்பு, பக்தி என்பது. So when you say zeal, it's a big heading. அவை இன்றைக்கு பக்தியை வைத்து பல பேர் பலவிதமாக அனுசரித்து வருகிறார்கள். Many people are in different ways with their zeal. பக்திக்கு மனுஷன் தாங்களே ஒரு என்ன சொல்லுவது, ஒரு கோடு போட்டு அல்லது ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ளே இதுதான் பக்தி என்று நினைக்கிறார்கள். Many people put a circle around them and think this is zeal. இந்த பக்தி என்கின்ற வார்த்தையை வச்சே பல பேர் பணக்காரனாகி இருக்கிறாங்க. Many people became rich with just the word zeal. சில பேர் பாவியும் ஆகி இருக்கிறாங்க. Some people became sinners. சில பேர் பழக்க வழக்கத்திலே இந்த பக்தியை Some வச்சிருக்கிறாங்க. people because of their traditional ways they உங்கள் think it's பழக்க zeal. வழக்கம் அல்ல பக்தி. Your traditional ways is not zeal. எல்லா மனிதர்களுக்கும் பழக்க வழக்கம் உண்டு. Everyone has some kind of இந்த habit. பழக்க வழக்கம் தான் எனக்கு பக்தி என்று நினைக்கிறார்கள். If your daily habit is your zeal, பழக்க வழக்கத்துக்கும் பக்திக்கும் வித்தியாசம் there's a பெரியமானவர்களே. difference between your habits and நீங்கள் zeal. உண்மையாய் ஒரு பக்தியாய் இருப்பீர்களாக If இருந்தால் you truly have zeal, எங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். the Lord will make us stand as a testimony. நாம் உண்மையாய் தேவ பக்தி உள்ளவர்களாய் If இருந்தால் we really have godly zeal, நாம் நீதியின் பாதையிலே we'll நடப்போம். walk in the path of நாம் righteousness. உண்மையாய் தேவ பக்தியாய் இருந்தால் If we really have godly நாம் zeal, சமாதானம் உள்ளவர்களாய் we'll be இருப்போம். people with peace. நாம் உண்மையாய் தேவ பக்தியாய் If we இருந்தால் really have godly நாம் zeal, அன்புள்ளவர்களாய் we'll இருப்போம். be loving people. நாம் உண்மையாய் தேவ பக்தியாய் If we இருந்தால் really have God நாம் zeal, மனதுருக்கம் உள்ளவர்களாய் we'll be இருப்போம். merciful people. நாம் உண்மையாய் பக்தி உள்ளவர்களாய் If we இருந்தால் really have godly zeal, விசாரிக்கிறவர்களாய் we'll go இருப்போம். and greet people. நாம் உண்மையாய் பக்தியாய் If we இருந்தால் really have godly zeal, பாரபட்சம் இல்லாத அன்பை we'll காண்பிப்போம். show the love with a differentiation. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். We can continue to say இந்த many. பக்திக்கும் This zeal, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிற பக்திக்கும் the zeal that we see in this world, அது என்ன மார்க்கமாக இருக்கலாம், மதங்களாக regardless of இருக்கலாம், our religion or ஏணி caste, வச்சாலும் எட்ட முடியாது. Even if you put it, பிரியமானவர்களே, கிறிஸ்து காண்பித்த பக்தி பிரியமானவர்களே, the way that the Christ has showed us as zeal, இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்கள் காண்பித்த பக்தி பிரியமானவர்களே, as apostles have showed the zeal. அவை வாசிக்கப்பட்ட யாக்கோபு நிறுவமானது. In the part of James, அங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரனாக இருக்கிறார். so James is a brother of Jesus Christ. அவர் எழுதின இந்த பொதுவான நிறுவமானது So this general part, யாருக்கு எழுதப்படுது என்று சொன்னால் who it was written to, குறிப்பிட்ட ஒரு சபைக்கு எழுதவில்லை. it's not for a certain church.
ஒட்டுமொத்தமாக இயேசு கிறிஸ்து யாரென்று அறிந்து விசுவாசித்து பின்பற்றின சீசர்கள் விசுவாசிகள் எல்லாருக்காகவும் It எழுதப்பட்டது. is written to those who have followed him, his disciples, and all those that was behind him. நீங்கள் யாக்கோபு 1 முற்பகுதியை பார்ப்பீங்களாக இருந்தால் This is the first part of James chapter அந்த 1. வசனத்தை வாசிக்க கேளுங்கள். Listen as I read. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. James, the servant of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes scattered among the nations, greetings. இப்ப யாக்கோபு யாருக்கு எழுதுகிறார்? Who does James write it to? ஆவேஸ் எருசலேமிலே இருந்து சிதறப்பட்ட எல்லா கோத்திரத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா கோத்திரத்தாருக்கும் It's எழுதுகிறார். written to all those that came and that had been scattered everywhere. All அப்ப the tribes. விசுவாசிகளிடத்துல என்ன நடக்கப்பட்டிருக்கிறது? So what happened to the believers? அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் வந்திருக்கிறது. There was many trials that came. போராட்டங்கள் வந்திருக்கிறது. Many fights that came. பிரச்சனைகள் வந்திருக்கிறது. Many problems that came. இருதயங்கள் இருமனப்பட்டிருக்கிறது. Hearts were differentiated. ஆகவே அவர்கள் சோதனையை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கிறிஸ்தவர்கள் தள்ளப்படுகிறார்கள். Christians were pushed to fight against certain அப்ப situations. யாக்கோபு ஆலோசனையாக அந்த வார்த்தைகளை அங்கே அவர்களுக்கு எழுதி அனுப்புகிறார். James பெரியமானவர்களே, wrote it as an idea, a plan for them. இந்த யாக்கோபு எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்? When did the Lord accept James? அவர் உடன் சகோதரனாய் இருக்கிறார். He's even sibling. குடும்ப அங்கத்தவர்களே ஒருவராக He's a இருக்கிறார். part of the family. அவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார். He saw his life. அவர் சொல்லுகிற பிரசங்கத்தை He கேட்டிருக்கிறார். heard his preaching. ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. But he did not be redeemed. எப்பொழுது தன் சகோதரன் இந்த உலகத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழும்பி மறுபடியும் எருசலேமிலே தரிசனமான பொழுது யாக்கோபு ஏற்றுக்கொள்ளுகிறார். James accepted பெரியமானவர்களே, when Christ had came on the world, he died, resurrected, and he came back and he revealed himself. அதற்கு பிற்பாடு அவர் கண்டதையும் கேட்டதையும் அவர் பார்த்ததையும் அறிந்து அவர் விசுவாசித்து உடன் கிறிஸ்தவர்களுக்கு தேவ சகோதரர்களுக்கு அவர் எழுதுகிறார். He writes this பெரியமானவர்களே, book to all those that believe after he had heard and he had experienced many. அவை ஆதியிலே கொண்ட அன்பிலே இருந்து வந்தவர்கள், Those that came from the beginning of that love. கர்த்தர் கடந்த காலங்களில் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து இன்றைக்கு பாடின மாதிரி அவர்களும் துதித்து பாடினவர்கள், They have prayed and also said thankful to what the path that they came through. மாமிச இச்சைகளிலே விழுந்து போகாதபடி யாக்கோபு மறுபடி ஆலோசனை கொடுக்கிறார். James give this up because for them not to fall into their flesh. அதான் 16 வசனத்திலே அவர் ஆரம்பிக்கிற பொழுது So in verse 16 he starts. அவை மேற்பகுதி சொல்லுகின்ற பொழுது மாமிச இச்சை என்ன செய்யும்? உன்னை பாவத்திலே கொண்டு போகும். So the way of your flesh will take you to sin. பாவம் கற்பந்தரித்து மரணத்திலே கொண்டு போய்விடும். So that sin will take you to death. ஆகவே என் பிரியமான சகோதரர்களே, Therefore, my dear brothers and sisters, என் அன்பான சகோதரர்களே, my dear brothers and sisters, என்ன சொல்லுகிறார்? what does he say? ஞானம் என்பது எங்கிருந்து வருகிறது? Where does wisdom அது come from? பிதாவாகிய ஜோதிகளின் இடத்திலே இருந்து ஞானம் வருகிறது. It comes from the heavens. இந்த ஞானம் இந்த உலகத்திலே வந்து When that wisdom comes to earth, கர்த்தருடைய வசனத்தினாலே நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. so you are revived again through the அப்ப word. நீங்கள் எப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும்? How should you be as a zealful person? எப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நடக்க வேண்டும்? What kind of believer should you be? அப்ப 19வது வசனத்திலே சொல்லுகிறார், In verse 19 he அந்த says, ஞானத்தை கேட்பதிலே நீங்கள் தீவிரமாயிருங்கள். you must be eager to listen to that அந்த wisdom. வார்த்தையை கேட்பதிலே நீங்கள் You must தீவிரமாயிருங்கள். be eager to listen to the word. பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள். Be patient to speak. கோவிப்பதற்கு தாமதமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். Do not anger right away. அப்படி சொல்லிட்டு பிற்பகுதி சொல்லுகின்ற பொழுது, After he says, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதே. so the people's anger does not prevail in the Lord. ஆக மனுஷ ரீதியாக அவர்களுக்கு அங்கே அந்த மாமிச ரீதியாக அவர்களுக்கு நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே முன்வருகிறது. So all the problems and the issues will come through the flesh. சிலவேளை அவர்களுக்கு கோபம் வந்திருக்கலாம். Sometimes they may get angry. வரும், நிச்சயமாய் வரும். It will definitely come. யாருக்கும் வராதண்டு இல்ல. Not that it won't ஆனா come. அந்த கோபம் நீதியை நடப்பிக்காது. But that anger will not bring righteousness. அவன் நீ பொறுமையாயிரு Be patient. என்று மறுபடி என்ன சொல்லுகிறார்? Again, what does he say? 21வது வசனத்தின் கீழ்ப்பகுதியிலே Second part of verse 21. அவர் அந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது மேல் பகுதி, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Therefore get rid of all moral filth and evil that is preventable, humbly accept the word planted in you which you can be. அப்ப தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலே இருந்து ஊழியக்காரர்கள் பேசுகிற பொழுது When the minister speak the word from the அந்த pulpit, வார்த்தையை கேட்பதற்கு என்னுடைய செவிப்பறைகள் எவ்வளவு ஆயத்தமாக how இருக்கிறது, ready is my ears to listen? என் சிந்தனை எவ்வளவு ஆயத்தமாக How ready இருக்கிறது, is my thoughts? என் இருதயம் எவ்வளவு ஆயத்தமாக How ready இருக்கிறது. is my heart? இந்த வார்த்தை என்னுடைய பாவத்தை குறித்தோ So this word about my sin, அல்லது என்னுடைய பரிசுத்தத்தின் வளர்ச்சியை குறித்தோ or the growth of my purity, அல்லது என்னுடைய விசுவாசத்தின் அதிகரிப்பை குறித்தோ or increasing my faith, அல்லது என்னுடைய பலவீனத்தை குறித்தோ or about my weakness, கர்த்தருடைய ஆவியானவர்
ஆவியானவர் ஒரு மனிதனை கொண்டு பேசுகிற பொழுது when the Holy Spirit is speaking through a man, அதனை நான் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? am I humbly accepting it? நாங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் If we're not accepting it humbly, இன்றையிலிருந்து நாங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். let's pray for that. நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது When we accept it humbly, நாங்கள் என்ன செய்வோம்? what will we do? 22வது வசனம், Verse 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு Do not just merely listen to the word, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல not only listen to the word, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். do it according to it. இன்றைக்கு திருவசனத்தை நிறைய பேர் கேட்கிறார்கள், So many people listen to it. நிறைய கேட்கிறார்கள். They listen to many things. சமூக வலைத்தளங்களில் நிறைய இருக்கிறது. There's many things on social media. அது யூடியூபா இருக்கலாம், Could be YouTube, முகநூலா இருக்கலாம், like Facebook, இன்ஸ்டாகிராமா could இருக்கலாம், be Instagram, ட்விட்டர்ஸ், இப்படி நிறைய இருக்கிறது. Twitter, பிரியமானவர்களே, there's a எல்லாம் நல்லது, நீங்கள் கேட்பது நல்லது. It's good to listen. ஆனால் கேட்கிற வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து சாந்தமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? Are we surrendering ourselves to the word and are we listening to it with humbly? அப்படி நாம் கேள்விப்பட்டு கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு எங்களை கீழ்ப்படியாவிட்டால், If we listen and we don't obey by the நாங்கள் word, எப்படியானவர்களாய் இருக்கிறோம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். how will we, it says in James, 23வது வசனம், in verse 23, என்னத்தினாலே நீ ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். anyone who listens to the word but does not do what it says is like someone who looks in his face in the mirror. ஆகவே திருவசனத்தை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யவில்லை என்று If சொன்னால், you listen and you don't do according to it, ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு நாங்க நிக்கிற பொழுது எங்களுடைய உருவம் தெரிகிறது. in front of the mirror we can see our reflection, கண்ணாடி விட்டு அங்கால விலகினா பிறகு எங்களுடைய உருவம் தெரியாது. and after we go away from the mirror we won't see our இன்றைக்கு reflection. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. Christian people's lives are like this. கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைகளை கேட்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது நாம் கர்த்தருடைய என்ன சொல்லுவது மகத்தான மகிமைக்குள்ளே நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்கிறோம். So we feel like we're in the anointing of the Lord when we're in the presence and at the church. அதை விட்டு வெளியே போகிற பொழுது நம்முடைய சாயல் எப்படியாக இருக்கிறது? But when we go away from this, how is our ways changed? நம்மை நாமே கேட்க வேண்டும். We must ask ourselves. உலகம் எங்கும் சிதறி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு யாக்கோபு சொன்ன As பிரகாரமாக, James has said to the scattered people, இன்றைக்கு இந்த தேசத்திலேயும் இருக்கிற எங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், for us the Holy Spirit is telling us, நாம் எப்படிப்பட்ட சாயலோடு இருக்கிறோம் what kind of பிரியமானவர்களே? characteristics do we have? தேவனுடைய சாயலோடு நாங்கள் இருக்கிறோமா? Are we in the image of God? இப்படியே சொல்லி வந்து, He continues, அப்படி நான் மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிற மனுஷன் a person that's like this, எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? how is he? அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போனவுடன் தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். And after looking at him, he goes away and immediately forgets what he looks like. இன்றைக்கு நாம் நம்முடைய இதயத்திலே வைத்து கேள்வி கேட்க வேண்டும். We must question ourselves and from our வெளியே hearts. பார்க்கிறவர்கள் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா? Is my life in a way that others that see me from outside say that I'm a Christian? இந்த யாக்கோபு எதிர்பார்க்கிறது அப்படித்தான் James பிரியமானவர்களே. is what he's expecting. ஒரு விதையோடு உயிர் இருந்தால் தான் அது விதை. With the seed, if there's a life, that's a life. ஒரு விதைக்கு உயிர் இல்லை என்று சொன்னால் That seed does not have a life. அது பதர். That means it's just ஒரு விசுவாசத்துக்கு கிரியை இருந்தா தான் அங்கே ஜீவன் இருக்கு பிரியமானவர்களே. faith, if there's a deed, then there's ஒரு விசுவாசத்துக்கு கிரியை இல்லை என்று if சொன்னால் the faith does not have deed, அவன் செத்தவன். that means he's dead. சத்தியம் என்ன சொல்லுகிறது? What is the promise அந்த saying? விசுவாசத்துக்கு கிரியை இல்லை என்றால் If that faith does not have deed, அவன் தன்னுடைய ரட்சிப்பை திரும்பவும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்கணும் he must examine their redemption அல்லது மனம் திரும்பணும் or must repent. ஆகவே பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்து ஒன்றாக இருக்கிறது. So that zeal is connected to our lives. ஆகவே 25வது வசனம், Verse 25. அப்ப யாக்கோபு சொல்லுகிறார், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, But whoever looks at intently into the perfect law, அதிலே நிலைத்திருக்கிறவனே and whoever is steadfast, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் not forgetting what they have heard, அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையினால் பாக்கியவானாய் இருப்பான். but doing it they will be blessed in what they do. ஆகவே கர்த்தருடைய இந்த பிரமாண தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உற்று பார்த்து, So look carefully at the law of the அதனை Lord, தியானித்து, meditate, அதனை வாசித்து, read it. அதன் பிரகாரமாக நாங்கள் செய்கிற பொழுது When we do it நீங்கள் accordingly, பாக்கியவான்களாய் இருப்பீங்க. You are blessed. நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் all வாய்க்கப்படும். the things that you do with your hand will be அவை fulfilled. இதுதான் தேவ பக்தியாக இருக்கிறது This is பெரியமானவர்களே. godly zeal. இப்படி யாக்கோபு சொல்லி வந்து When James says this, மறுபடி ஒரு பட்டியலை கொடுக்கிறார். and he gives a list, ரெண்டு விதத்தை கொடுக்கிறார். two things he gives, 26வது வசனமும் 27வது வசனமும் 26 and 27. இந்த அதிகாரத்திலே மிகவும் பிரதானமான வசனமாக It's இருக்கிறது. a more important aspect of this whole யாக்கோபு chapter. நிருபம் மார்ட்டின் லூதருடைய காலத்துக்கு முன்பாக இந்த நிருபத்திற்கு ஒரு
புனப்பெயர் கொடுத்திருந்தார்கள் குப்பை நிறுவம் என்று சொல்லி. So in the nickname of Martin Luther time, it said it was a garbage என்றால் பவுல் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். Because Paul through faith he'll be righteous. யாக்கோபு அதற்கு மேலாக நீதிமானாய் இருந்தால் கிரியைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லுகிறார். James says above that how it should be indeed. இரண்டு அப்போஸ்தலருக்கும் பெரிய வாக்குவாதம் என்று சொல்வதை விட வேதத்தை ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ந்து கற்றுக்கொண்டார்கள் They looked in பெரிய. depth and they researched so much about the Lord's அது way. வெளியிலே வருகிற பொழுது இன்றைக்கு இரண்டும் தேவையாக இருக்கிறது When it பெரிய. comes out, these two things are needed today. இன்றைக்கு அது குப்பை அல்ல குண்டுமணி என்று சொல்லுகிற அளவுக்கு இறையியலாளர்கள் Our அறிந்திருக்கிறார்கள். researchers know it's not garbage, but it's so valuable. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் குண்டுமணிதான், அது வைரம் தான் பெரிய. The word of the Lord is always valuable like diamond. ஆகவே இங்கே யாக்கோபு சொல்லுகின்ற பொழுது Here James says, இந்த யூத கிறிஸ்தவர்களிடத்திலும் யூதர்களிடத்திலும் பாரம்பரிய பழக்க வழக்கம் எல்லாமே இருந்திருக்கும். so all these Jews and these people had all these traditional ways. இங்கே சொல்லப்பட்ட சாயல் எல்லாமே இருந்திருக்கும். All of the characteristic would have been there. அவர்கள் அந்த ஜெபாலயத்துக்கு கூடுக போவதோ They go to the temple. அல்லது அவருடைய பாரம்பரிய எல்லா காரியங்களையும் செய்வதிலே அவர்கள் ஒழுங்காக இருந்திருப்பார்கள். They were right in their way to do everything the இதை traditional பார்த்த way. யாக்கோபு சொல்லுகிறார், James looks at this and says, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் if you do not have a tight rein on தன் your tongues, தன் இருதயத்தை வஞ்சித்து deceit themselves, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் and who consider themselves religious, அவனுடைய பக்தி their zeal, எப்படி இருக்குமாம்? how is it? வீணாயிருக்கும். It is worthless. அவை ஒட்டுமொத்தமாய் சொல்லி எல்லா ஒரு பெரிய விளக்கத்தை யாக்கோபு கொடுத்து James give a big explanation. 26வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது Verse 26 he says, எது தேவ பக்தி? what is godly zeal? நம்முடைய நாவை அடக்குவதே தேவ பக்தி. To have a tight rein on our tongue. இப்போ நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், So let's all think, நாம் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். how are we in our godly zeal children? ஆகவே நாம் தேவ பக்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி In order for us to have a godly நம்முடைய zeal, கர்த்தரங்களை உண்டு பண்ணி the இருக்கிறார். Lord has created us. நீங்கள் மல்கியா 2ஆம் அதிகாரம் Malachi chapter 2. எடுத்தவர்கள் வாசியுங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். Malachi chapter 2 verse 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. இந்த ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பொறுப்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். Has not the one God made you? You belong to him in body and spirit. And what does the one God seek? Godly offspring. So be on your guard and do not be unfaithful to the wife of your youth. இப்ப பாருங்க, பக்தியை மனிதனிடத்திலே ஆரம்பிக்கிற ஆண்டவர் So Lord that starts the zeal in mankind. அவராகவே உண்டாக்குகிறார். He creates. ஒருவனை பரிபூர்ணமாக He உண்டாக்குகிறார். creates someone completely. அவனை பக்தி உள்ளவனாக He வச்சிருக்கிறார். keeps them as a zealous ஏன் person. அவனை பக்தி உள்ளவனாக Why do வச்சிருக்கிறார்? you keep them as a zealous அவன் person? மூலமாக பக்தியுள்ள சந்ததி பெருகும்படியாக. In order for zealous people to increase for generations to come. இது கர்த்தருடைய திட்டமாக This இருக்கிறது. is the plan of the Lord. ஆகவே சங்கீதக்காரன் சங்கீதம் 4:1 சொல்லுகின்ற பொழுது In Psalm 4:1 says, பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று the Lord சொல்லப்படுகிறது. has chosen zealous ஆகவே people. தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறார், We're created in the image of God. பரிபூர்ணமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார். He's created அவன் completely. பக்தி உள்ளவனாக It's a இருக்கிறார், person that has zealous. சந்ததி பக்தி உள்ளதாக இருக்கிறது. generation should be ஆனா zealous. மறுபடி அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், The same psalmist says, சங்கீதம் 12:1 வாசிங்க. Psalm 12:1, Help, Lord, for no one is faithful anymore. Those who are low have vanished from the human race. வெற்றியின் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப் போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது? how is this? அதே சங்கீதக்காரர் முதல்ல சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். The psalmist says that the Lord is choose those that are இங்க zealous. சொல்லிக்கல பக்தி உள்ளவன் அற்று போகிறான். Here there's no one that is faithful anymore. உண்மையுள்ள மனுபுத்திரர்கள் குறுகி போகிறார்கள். There's less people that are being truthful. எனக்கு அன்பானவர்களே, Dear people, நாம் கர்த்தருடைய சபையிலே நின்று இந்த திருச்சபையிலே சாட்சி சொன்ன நாவுகள் எத்தனை பேர்? how many people say testimony in the presence of the Lord? இந்த இடத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் எனக்கு என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறார் என்று நாம் நன்றிகள் சொல்லியிருக்கிறோம். After we come to this place, we say thankful to the Lord what
what he had done இந்த for us. நாவினாலே சொல்லி இருக்கிறோம். We said it with this tongue. நல்லது It பிரியமானவர்களே. is good. பக்திக்குள்ளாக அது உள்வாங்குற ஒரு சாட்சியாக இருக்கிறது. It's good with the zealous that you take in that testimony. ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி நடத்தி வந்த பிரகாரமாக As the Lord had guided us, இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட சாட்சியாய் வாழுகிறோம்? what kind of testimonial life are we living in? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த சாட்சிகளை சொல்லுகிறோம். We say the testimonies the Lord had done in our நாட்கள் lives. கடந்து வந்த பிற்பாடு After the days have gone, நம்முடைய நாவுகள் எப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது? what kind of testimonies as our tongue saying? ஒரு தலைமுறைக்கு கர்த்தர் அற்புதம் அடையாளங்களை செய்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிறார். For one generation, he fulfills the promise word and he gives a promise. அப்ப அடுத்த தலைமுறை வருகிற பொழுது அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பது அந்த முதலாவது தலைமுறைக்கு தெரியுமே தவிர இரண்டாவது மூன்றாவது தலைமுறைக்கு தெரிவது குறைவாக It இருக்கும். is less for the second and third generation know how the first generation was guided. நாம் தான் சொல்லிக் கொடுக்க We வேண்டும். have to teach. நாம் தான் வாழ்ந்து காட்ட We வேண்டும். have to live and show them. இதைத்தான் இங்கே சங்கீதக்காரனும் This is சொல்லுகிறார். what the psalmist says. ஆகவே ஒரு உண்மையான பக்தி எப்படி இருக்கும்? How is a truthful zeal like? ஆகவே வெறுமனே நாம் துதிப்பது மட்டுமல்ல, Not just praising. நாம் துதிக்கலாம், We can praise. நாம் பாடலாம், We can sing. நாம் ஜெபிக்கலாம், We can pray. நாம் ஆராதிக்கலாம். We can worship. இதெல்லாம் பக்திக்குள்ளே வருகிற ஒரு விஷயங்கள் It's something that comes பிரியமானவர்களே. into that zeal. ஆனால் நாம் எல்லாவற்றையும் விட Above all this, நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ளணும் we must பிரியமானவர்களே. protect our tongue. இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக It is இருக்கிறது. very important. ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், So a person says this. பக்தி என்பது So zeal. உன்னுடைய தேவைகளை பட்டியல்படுத்தி சொல்வதல்ல பக்தி. The zeal is not saying what your needs are. தேவையற்ற எல்லாவற்றையும் நகர்த்தி திருப்தியோடு வாழுவதே பக்தி. To taking away whatever is not needed and living a good life. உனக்கு என்ன தேவை என்பதை கடவுளிடம் சொல்வதல்ல, Not telling the Lord what you need. உனக்கு என்ன தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு வாழுவதே பக்தி. To understand that you don't need certain things and you live with the Lord. விளங்குதா பிரியமானவர்களே? Do you understand? எங்களுடைய தேவைகள் எல்லாம் சொல்வதல்ல, Not saying all our needs. தேவையற்ற எல்லாவற்றையும் தவிப்பீங்களாக இருந்தால், If you avoid all the things we don't தவித்து need, இது போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிற it's பிரகாரமாக very good to have that zeal that whatever the Lord had given me is enough. நாம் வாழுவோமாக We were இருந்தால் to live that life. இதுதான் பக்தி That is பிரியமானவர்களே. zeal. இது எப்படிப்பட்ட ஒரு பக்தியாக இருக்கிறது? What kind of zeal is this? இன்றைக்கு பக்தி என்றா எப்படி நினைக்கிறோம்? So what do we think what zeal நம்முடைய is? சரீரத்தை வேதனைப்படுத்துவது To hurting our body, அல்லது சரீரங்களை என்ன சொல்றது துன்பப்படுத்துவது. hurting some kind of bruise on our பல body. மதங்கள் அப்படி இருக்கிறது. In other religions it's like அக்கினியில this. நடக்கிறது They walk on அல்லது fire வேலை குத்துவது. or they put needles in their body. கிறிஸ்தவர் மத்தியிலே இன்றைக்கு வந்திருக்கிறது. Now it's in பிரியமானவர்களே. Christianity. நிறைய எல்லாத்துக்கும் உபவாசம் So இருக்கிறது. they have fasting for everything. இது சரீரத்துல சில நோயை கொண்டு வந்துடும் And if பிரியமானவர்களே. sometimes that may bring illness in the body. செய்ய வேணும் You பிரியமானவர்களே. have to do அதை it. கர்த்தர் சொன்னபடி நாங்கள் செய்ய You must வேண்டும். do it according to what the Lord tells us. இன்றைக்கு சரீர முயற்சி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற பொழுது Apostle Paul says to Timothy, 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 தொடங்கி 9 வாசியுங்கள். 1 Timothy chapter 4, 8 to 9. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இந்த பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதுமாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையெல்லாம் அங்கீகரிக்கும் பாத்திரமாக இருக்கிறது. For physical training is of some value, but godliness has value for all things, holding promise for both the present life and life to come. This is a trustworthy saying that deserves full acceptance. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் நம்முடைய சரீர முயற்சியிலே நாம் பரலோகம் போயிடலாம் என்று சொல்லி, Sometimes we think from a physical thing that we can go to heaven. அல்லது சரீரத்தை ஒடுக்கி சரீரத்தை துன்பப்படுத்தி சரீரத்தை வருத்தி நாம் ஒரு பக்தியை காண்பிக்கலாம் என்று Or we யோசிக்கிறோம். think that by hurting our physical being that we can show that zeal. அது எங்களுக்கு பிரயோஜனமற்றது But that பிரியமானவர்களே. is useless. என்ற வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற So பொழுது youthful Timothy, when he says, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. so this physical thing is useless. தேவ பக்தியானது For godly zeal, இந்த ஜீவனுக்கும் for this present இதற்கு life பின்வரும் ஜீவனுக்கும் and the future life வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் is trustworthy. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது It's useful for all பிரியமானவர்களே. things. இன்னைக்கு சரீரத்தை நீங்கள் அழகுபடுத்தி வைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்றீங்க. So you try to make your body beautified. அது நல்லது. It is good. சுகபல ஆரோக்கியமாய் இருப்பது நல்லது. It's good to be healthy and well. பலமாய் இருப்பது It's நல்லது. good to be strong. அது இந்த இம்மையோட முடிஞ்சிரும் But it's done with பிரியமானவர்களே. this lifestyle. அந்த lifetime. சரீர
பயிற்சி கொடுப்பதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களாக If இருந்தால் you're surrendering yourself to give that kind of physical இம்மைக்கும் activity, வறுமைக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல என்னுடைய பக்தி எப்படி how is இருக்கிறது? my zeal unto the Lord that gives us the ultimate way? இதுதான் இன்றைக்கு யாக்கோபு நிருபத்திலிருந்து ஆவியானவர் என்னோடு பேசுகிற This is what the Holy விஷயம். Spirit spoke to me through James. நாம் நம்முடைய சரீரத்தை ஒரு நேராக கொண்டு வரணும் என்று விரும்புகிறோம். If we want our body to be well, ஆடைகளை உடுக்கிறோம், we wear clothes. எல்லாம் நல்லது, Everything's good. அது தேவையான ஒன்று. It is something that's needed. ஆனா ஆத்துமாவை நாம் இழந்து விடுவோமாக If I இருந்தால் lose my spirit, தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள இம்மையும் மறுமையும் உள்ள வாக்குத்தத்தத்தை நாம் இழந்து விடுவோமாக if I lose the இருந்தால் promised word from the Lord, இந்த மண்ணுக்கு போற சரீரத்திலிருந்து நாம் என்ன மகிமையை காண்பிக்க what போகிறோம்? glory we're going to get from the body that goes to the dust? பார்க்கிறவர்கள் நல்லா சொல்லலாம் People that பெரியமானவர்களே, see may say good things. பார்க்கிறவர்கள் மிக அழகாக சொல்லலாம் People பெரியமானவர்களே. that see may say wonderfully. தம்பி இன்றைக்கு நல்ல வடிவா இருக்கிறார், Brother, you look nice today. தங்கச்சி வடிவா Sister, you இருக்கிறீங்க, look nice today. நல்ல வடிவா அழகா உடுத்திருக்கிறீங்க, You look beautiful today. அது நல்ல விஷயம் It is பெரியமானவர்களே. good. ஆனா கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும், But the Lord needs to look at me. நீ அழகுள்ளவன், You're beautiful. நீ உண்மை உள்ளவன், You're truthful. நீ பக்தி உள்ளவன் You're a zealous person. என்று அவர் சாட்சி பகர அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? He must witness is my life like that. அப்படி இருக்குமாக இருந்தால் If it were so, அது நல்லது it is பெரியமானவர்களே. good. உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம், அத்தேனா பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார். Apostle Paul goes to Athena. அங்கே எல்லோரும் எல்லா பிரசங்கிமாரும் அங்கிருந்து அங்க ஒரு பட்டியல் படுத்தி சொல்லுவார்கள். அங்கே அவர்கள் விக்கிர வழிபாடுகளில் இருந்தார்கள். So they're in idol worship. ஆகவே அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி பலிபீடத்திலே So எழுதப்பட்டிருக்கிறது. they wrote that they don't know these things. அதை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், அதல்ல, நான் உங்களுக்கு உங்களுடைய மிகுந்த தேவதா பக்தியை நான் வரவேற்கிறேன் So I honor that about your zeal. என்று சொல்லி அவர் ஜீவனுள்ள தேவனை குறித்து சாட்சி சொல்லி சுவிசேஷத்தை He bears the good பகிர்ந்துள்ளார். news and he shares it about the Lord. ஆனால் உண்மையிலே அந்த அத்தேனா பட்டணம் எதன் மேல் பக்தியா இருந்தது என்று So சொன்னால், according to that place, what was இந்த this place? விக்கிரகத்தின் மேல் இருந்தது உண்மை. It's true that they had the அதை idol விட அவர்கள் worship. எப்படி பக்தியா இருந்தார்கள் என்றால், Other than that, how were they zealous? அங்கே கிரேக்கர்கள் தத்துவ ஞானிகளாக So இருந்தார்கள், these Greeks, they had that synagogue. அறிவியலாளர்களாக They இருந்தார்கள், were knowledgeable. புதிய கோட்பாடுகளை கொண்டு வருகிறவர்களாக They brought new இருந்தார்கள், ways. மார்க்ஸ் மேடை அரசியல்வாதிகளாக Like இருந்தார்கள், Marx, they were very political. பொதுவுடைமை கொள்கைவாதிகளாக So they இருந்தார்கள். were in a very leading way. இப்படி தொழில்நுட்பவியலாளர்களாக இருந்தார்கள், So they knew all of this. வைத்தியர்களாக இருந்தார்கள். They were doctors. இப்படி பட்டியல் படுத்திக் கொண்டே You போகலாம். can continue saying இதை these. குறித்து நான் நேற்று நாளே ஆராய்ஞ்சு பார்த்தேன் When I had பெரியமானவர்களே. researched about it, அவர்கள் அப்படிப்பட்ட விஷயத்திலே in these kind of things, மிகவும் பக்தியாய் they இருந்தார்கள். were very zealous. அவருடைய பொழுதுபோக்கே அதான் இருந்துச்சு. That was their அதன் pastime. மேலும் அவருடைய பக்தி போய்விட்டது. Even on that, their zeal was there. நீங்கள் அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுங்கள். Acts 17, verse 21. இருபத்தி 22 எடுத்தவர்கள் வாசிங்க. 21 and 22. அந்த அத்தேனா பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுவதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். All the Athenians and the foreigners who lived there spent their time doing nothing but talking about and listening to the latest ideas. Paul then stood up in the meeting of the Areopagus and said, "People of Athens, I see that in every way you are very religious." ஆகவே 21வது வசனத்திலே நடுப்பகுதியிலே பார்ப்பீங்களாக இருந்தால், Middle part of verse 21. நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போகிறது இல்லை. The time doing nothing but talking about and listening to your latest ideas. இது கீழ்ப்பகுதியிலே வருகிற பொழுது மறுபடி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அறியப்படாத தேவன் என்ற பலிபீடத்தில் எழுதி இருக்கிறதை சொல்லுகிறார். He says, the Lord that does not know, he has repeated again. ஆனா பவுல் மேலே முதல் ஆரம்பிக்கிற பொழுது When he starts, அவர்கள் வேறொன்றிலேயும் அவருடைய பொழுது போகவில்லை. their ways were not in anything else. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையில் நடுவே நின்று, அத்தனரே. So he says,
Paul then stood up and in the meeting in the Areopagus and said, people நீங்கள் of எப்படிப்பட்ட Athens, காரியங்களில் உங்களுடைய பொழுதுபோக்கு இருக்கிறது, I see the ways of you every day, உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது, and how is your religion? இதல்ல பக்தி, This is not zeal. இதுதான் பக்தி என்று சொல்லி You say this is நம்முடைய zeal. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்கிறார். He bears testimony about Jesus Christ. இன்றைக்கு பக்தி என்று சொல்லுகிற நானும் நீங்களும் Me and you talking about religious. ஆராதனைக்கு வந்து பக்தியாக நாம் ஆராதிக்கிறோம். So we come to worship and we அதற்கு say பிற்பாடு zealous, right? After that, நாம் பேசுகிற வார்த்தைகள் என்ன? what are the words that we speak? அரசியல், Politics, விஞ்ஞானம், scientific ways, விளையாட்டுத்துறை, about sports, வேற மிகுதி காரியங்கள் and others. அப்படி இருக்கிறதா? Is it like that? அல்லது பக்தியாய் ஆராதிச்சு பக்திக்குரிய பக்தி விருத்திக்குரிய காரியங்களை நாங்கள் சம்பாசிக்கிறோமா? Or are we being in that zealous and talking religious things after? அல்லது பிரத்யேக நாட்களிலும் நேரங்களிலும் நம்முடைய பக்தி எப்படி Or இருக்கிறது? how is our zeal in the other times? ஒரு பொழுதுபோக்குக்கு வந்து பொழுதுபோக்காய் போய் Are we கொண்டிருக்கிறோமா? coming in a pastime and going as a அல்லது pastime? உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் இதில் Or are we இருக்கிறோமா? here with that realization? நம்மை நாம் தான் சோதித்து ஆராய்ந்து We பார்க்க must வேண்டும். examine ourselves. அப்ப பவுல் எப்படி சொல்லுகிறார்? What does Paul say? இது அல்ல, Not this. அவை உங்களுக்கு பக்தி இன்னது என்பதை நான் காண்பிக்கிறேன். I'll show you what this religious is. அவை பக்தியுள்ள மனிதர்கள் நிறைய பேர் There's இருக்கிறார்கள். many people that are நீங்கள் zealous. எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களாக If you இருந்தால் go to Hebrews, அதிலே விசுவாச பட்டியலிலே நோவாவை குறித்து சாட்சி வருகிறது. there's a testimony about Noah. எபிரேய ஆக்கியோன் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Hebrews chapter 11 verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாது என்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டான நீதிக்கு சொந்தரவாளியானான். By faith Noah, when warned about things not yet seen, in the holy fear built an ark, and to save his family, by his faith he condemned the world and became heir of the righteousness that is in keeping with faith. பக்தி யார் உண்டு பண்ணுகிறார்? Who creates zeal? கர்த்தர் உண்டு The பண்ணுகிறார். Lord does. பக்தி உள்ளவனை He உருவாக்குறார். creates zealous அவன் people மூலமாக சந்ததியை பெருக and he பண்ணுகிறார். increases generations to சில வேளை come. நாங்கள் நினைப்போம் பெரிய Sometimes we think ஏன்னா குடும்பம் தான் ஊழியம் செய்யுது. the family is doing ministry. குடும்பம் தான் ஊழியம் செய்யும். Family will do கர்த்தர் ministry. அழைச்சா குடும்பம் தான் ஊழியம் If செய்யும். the Lord calls, then the family will do நாங்க என்ன ministry. செய்யறது? What can we do? கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling. உங்களை அழைக்கிறார். He's calling you. எல்லோரையும் அழைக்கிறார். He's calling everyone. கர்த்தர் உன்னை பக்தியுள்ள மனிதன் என்று தெரிந்து கொண்டார். He chosen you as zealous எத்தனை பேரை people. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று How many of you விசுவாசிக்கிறீங்க? have faith that the Lord has கர்த்தர் என்னை chosen தெரிந்து you? கொண்டார். The Lord has chosen தெரிந்து you. கொண்ட கர்த்தருக்கு முன்னாக In front of the Lord that chose நான் you, பக்தியுள்ளவனாய் வாழ்ந்தால் If I live a zealous life, சூழ்நிலை எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம். regardless of whatever the situation may be, அது பெரிய என்ன சொல்றது நோவாவை சுற்றி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் ஆதியாமத்திலே போய் you பார்ப்பீங்க. can see in Genesis how it was around Noah. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவம் நிறைந்த சூழ்நிலையை சுற்றி இருந்தாலும் Even if you நோவா feel- பக்தி உள்ளவனாய் இருந்தான். And if you're surrounded by sinful things, Noah was a righteous person. இப்ப வாக்கு மாறாத கர்த்தர் The Lord that never changes, பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறார். He chooses zealous people ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? Why does he choose அவன் it? மூலமாய் சந்ததி பெருக பண்ண in order வேண்டும். through him for generation to increase. பெருக பண்ணினாரா இல்லையா? Did he not increase? ஆண்டவர் பெருக பண்ணினாரா இல்லையா? Did our Lord not அப்ப increase பெருக generation? பண்ணுவார். He will. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? What do we need to நம் do? நாவை For our tongues, பக்தியாய் பேச we வேண்டும். must speak in a பக்தி zealous way. விருத்தியாய் சொல்ல We வேண்டும். must say it in a zealous ஏன்? way. Why? நாம் நாவினால் கர்த்தரை துதிக்க வேண்டும். We're praising our Lord with our tongue. ஓகே, இன்னாரை தெரிந்து கொண்டார் The கர்த்தர். Lord had chosen me. குடும்பங்களாய் ஊழியம் செய்து We're doing ministry as a கர்த்தருக்கு family. ஸ்தோத்திரம். We're praising the Lord. என்ன எனக்காக மட்டும் கர்த்தர் ஜீவனை விடவில்லை. The Lord did not die only for me. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஜீவனை He died for each and கொடுத்திருக்கிறார். every one of you. அப்ப அந்த உணர்வுள்ள இருதயம் யாருக்கு வர Who வேண்டும்? has a realization heart? அந்த விசுவாசமுள்ள இருதயம் யாருக்கு Who வர should have வேண்டும்? the faithful heart? யார் பக்தியாய் மாற வேண்டும்? Who should change to be நான் zealous பக்தியாய் people? மாற வேண்டும் I must பிரியமானவரே. change to நான் religious பக்தியாய் people. மாறுகிற I must be பொழுது when I என் change பரம்பரை zealous. பக்தியாக வரும். Everything else will come அதுல zealous. தப்பே இல்ல. There's nothing wrong. அதுல நாம் குற்றம் சாட்ட We தேவையில்லை. cannot find faults. நியாயத்திற்கு ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. The Lord did not call me to judge. அவை நம் நாவினாலே அறிக்கை செய்கிற பொழுது மிக கவனமாய் இருக்க We வேண்டும் must be very careful when we proclaim with our tongue. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of the Lord say? பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து The Lord கொள்கிறார். chooses zealous ஒரு people. மனிதன் மூலமாக Through one ஒரு person, மனிதனை அழைத்து a caused person, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து the Lord gave a promise word தரிசனத்தை காண்பித்து and show the vision. அவர் அனுப்புவாராய் இருந்தா If he were to அவர் send, 276 பேரையும் அந்த ஒருத்த நிமித்தம் பாதுகாப்பார். he'll protect all those people through that one person. அதுதான் அந்த ரோமுக்கு பவுல் பிரயாணப்படுகிற பொழுது That's why when Paul went through Rome, சூறாவளி வந்துச்சுது. when tsunami பவுல் came, எழுந்து சாட்சி சொல்லுகிறார். Paul went and said அழைத்தது testimony. கர்த்தர். The Lord had called. தரிசனம் தந்தது கர்த்தர். The Lord gave the vision. தேவதூதர் மூலமாக உங்களை கர்த்தர் The போஷிப்பார். Lord will feed you through that 14 angel. நாள் சாப்பிடாம இருந்தாங்க They did not eat for பெரியமானவரே. many அடிச்சது days. சூறாவளி.
There was wind. கப்பல் முறிஞ்சது பிரியமானவர்களே. The boat was ruined. சரீரம் சேதப்பட்டாலும் Even though their body was hurt, கர்த்தர் அக்கறைக்கு ஆத்துமாவை கொண்டு வந்து சேர்த்தார். the Lord had brought them to the other side. ஏன் சேர்த்தார்? Why did he bring them? வார்த்தையை பவுலுக்கு கொடுத்திருந்தார். Because he had given the word to Paul. ஆவே இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு The தந்திருக்கிறார். Lord had gave me and you a word. அந்த வாக்கை நாம் பக்தி உள்ளவர்களாய் பிடித்து When we hold on to it with நாம் zealous, தேவ சந்நிதியிலே பக்தி உள்ளவர்களாய் நாம் அறிக்கை செய்ய we வேண்டும். must proclaim in the presence of the Lord. விசுவாசம் உள்ளவர்களாய் அறிக்கை செய்ய We must வேண்டும். proclaim it with faith. என்னத்தை எப்படி நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்? How should we proclaim நம் it? நாவினாலே அறிக்கை செய்ய Through வேண்டும். our tongues. இந்த நாவு மிகவும் பயங்கரம் Our பிரியமானவர்களே. tongue is very scary. நான் இன்னுமே அந்த நாவை விட்டு அகன்று போகவில்லை. I did not go away from the tongue. அவை கர்த்தர் பக்தி உள்ளவனை எடுத்து எப்படி வாக்கு கொடுத்து நடத்தி How கொண்டிருக்கிறார். they take the zealous person and guides them இப்ப to யாக்கோபு promise. சொல்லுகிறார், நாவை அடக்கு. So he says to be careful with your tongue. நாவை நீ அடக்கையில் என்று சொன்னா If you don't உன்னுடைய protect your எல்லா tongue, பக்தியும் வீணாய் all போய்விடும். your zeal be wasted. நாம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்யலாம், Regardless of what ministry we do, எப்படிப்பட்ட ஆராதனை செய்யலாம், regardless of worship we do, நான் கூட எப்படியும் பிரசங்கம் I பண்ணலாம். can preach however I want. அது கேட்க உங்களுக்கு வல்லமையா இந்த It பிரசங்கம் might be இருக்கலாம். powerful for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா இந்த நாவல நான் வார்த்தைகளை விடுவேனாக But இருந்தால் with my tongue, if I let go of அது my எனக்கு words, பிரயோஜனம் இல்ல. it's useless for me. என்னுடைய பக்தி வீணாய் இருக்கும். My zeal be wasted. நாமே காலத்தை வீணாக்கி இவ்வளவு தூரம் நாங்கள் வந்திருந்து நாம் வீணாக்க வேண்டும் நம்முடைய பக்தியை. Why do we need to waste our time with அப்ப that நாம் என்ன zeal? செய்ய வேண்டும்? What do we need to do? நாம் பொறுமையோடு இருக்க We வேண்டும். must be with patience. ஆகவே நம்முடைய முற்று முழுதாலும் இந்த சரீரத்தை This entire body, அடக்க வேணும் we பிரியமானவர்களே. must fulfill, we must keep it. அடக்குவதற்கு மிகவும் பிரதானமான ஒன்று It's something that we must be very இந்த நாக்கு careful. It's பிரியமானவர்களே. our tongue. இதைத்தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே In chapter 3 verse 1, அதிலே 1 தொடங்கி 12 மட்டும் நாவை பற்றி யாக்கோபு வினாவாரியாய் he talks விளங்கப்படுத்துகிறார். from 1 to 12 about the tongue. முதலாவது வசனம் Verse 1, எடுத்தவர்கள் வாசியுங்கள். however you may read it. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அவ்வளவுதான். முதலாவது வசனத்தை வாசிங்க. Verse Let's read 1. first. Not many of you should become teachers, my fellow believers, because you know that we who teach will be judged more strictly. இந்த வாக்கியம் தமிழ் புதிய மொழிபெயர்ப்பிலே இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஜெய்யருக்க வாசிங்க. என் சகோதரரே, உங்களில் பலர் வேதாகம ஆசிரியர்கள் ஆவதற்கு விரும்பாதீர்கள். ஏனெனில் படிப்பிக்கிற நாங்கள் அதிக கண்டிப்பான மதிப்பீடு செய்யப்படுவோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ விளங்குதா அது? Do you understand? எத்தனை பேருக்கு விளங்குது அந்த தமிழ்? How many of you understand? இப்போ நான் வாசிச்சது விளங்குதா இல்லை அன்டி வாசிச்சது விளங்குதா? மறுபடியும் இருக்க சத்தமாக வாசிங்க. என் சகோதரரே, உங்களில் பலர் வேதாகம ஆசிரியர்கள் ஆவதற்கு விரும்பாதீர்கள். ஏனெனில் படிப்பிக்கிற நாங்கள் அதிக கண்டிப்பான மதிப்பீடு செய்யப்படுவோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். So I'm speaking. உங்களோட மைண்ட் வாய்ஸ் அப்படி இருக்கும். How would your mind voice be? என்னை பற்றி எப்படி இருக்கும்? How would it be about me? இவர் எப்படி கோபக்காரன் எனக்கெல்லாம் தெரியும். I know how angry he is. புதிதாக வந்தவர்களுக்கு தெரியாது. New people don't know. என்ற பழைய முற்பிதாக்களுக்கு கேட்டால் தெரியும் People that are older may know எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. how they were. கோபம் இருக்கு I பிரியமானவர்களே. do get angry. கர்த்தருக்குள்ளே நான் கோபப்படுற பகுதி இருக்கிறது. I get angry in the Lord. அதுக்காக நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன் I பிரியமானவர்களே. pray for that. அவை பேசுகிற நாங்கள் Us speaking. எங்களை குறித்தான மதிப்பீடு எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு This பிரியமானவர்களே. expectation how we evaluate இந்த ourselves. அடிப்படையில் தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். Based on this is what நாங்கள் James says. போதகர் ஆவது தப்பல்ல. There's nothing wrong with being a pastor. நீங்கள் போதிக்கிற ஆசிரியர்கள் ஆகலாம், You can be பிரச்சனை இல்லை. teachers. ஆனால் அந்த மற்றவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு எத்தனை மடங்காய் அதிகரித்திருக்கிறது. So how much has it increased the expectation that you have? அதற்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோம்? In front of that, how are we? உண்மையிலே நிறுவங்கள் பேசுவதற்கு எனக்கு சரியான பயம் I'm பிரியமானவர்களே. scared to read these. வாக்குத்தத்தம் இலகுவாய் பேசலாம். Promise is easy to speak. செழிப்பின் உபதேசம் இலகுவாய் It's easy to பேசலாம். speak certain sections. ஏனென்று சொன்னால்
Why? நாங்கள் வாழாவிட்டாலும் Even if we don't live, விசுவாசித்து பேசிட்டு we can போயிடலாம். have faith and speak. இப்ப இத பேச போறேன்னா When I speak this, வாழ வேண்டிய அவசியமாக I have to இருக்கிறது. live accordingly. உங்களுக்கு முன்பு காண்பிக்க வேண்டிய I must அவசியமாக show in front of இருக்கிறது. you. இது எவ்வளவு ஒரு பயங்கரமாக How இருக்கிறது. scary is என் ஆண்டவருக்கு நான் நன்றி I சொல்லுகிறேன். thank the Lord இன்றைக்கு இந்த செய்தியை மறுபடியும் கொண்டு to வருவதற்காக. bring this message again. ஆகவே இரண்டாவது வசனம் சொல்லுகின்றது, Verse 2 says, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். we all stumble in many ways. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். Anyone who is never at fault in what they say is perfect, able to keep their whole body in check. அதில் வாசிங்க இரண்டாவது வசனத்தை. நாம் எல்லோரும் பல இடங்களில் தவறு செய்கிறோம். தன் பேச்சில் ஒருபோதும் தவற விடாதவனாக எவனாவது இருந்தால் அவனே முதிர்ச்சியான முழு நிறைவு பெற்ற மனிதன். ஆமென், 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 ஆமென். Amen. மறுபடி விளங்குதா உங்களுக்கு அந்த வார்த்தை? இந்த நல்ல விஷயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நடுக்கமும் பயமும் எங்களுக்கு இருக்கிறது. I thank the Lord that we have this fear. பாருங்க, யாக்கோபு எங்க பிடிக்கிறாருன்னு Look பாருங்க. what James says. எல்லாரும் தவறாக்கலாம். Everyone makes mistakes. இதுக்குள்ள யாக்கோவும் வந்துட்டார். And James என்ன அவர் comes. நான் மட்டும் தான் தொடங்குறார். So he says us. ஆனவடியே நான் தப்பிட்டேன். So that way we நாம் எல்லாரும் all அநேக விசேஷங்கள்ல நாங்க தவறுகிறோம். in many ways we stumble. ஆனா அதுக்கு பிற்பாடு சொல்லப்படுகிறது, Second part he அது says, என்னுடைய பைபிளை விட புதிய மொழிபெயர்ப்பு அழகா சொல்லப்படுது. இந்த பகுதியை வாசிங்க. நாம் எல்லோரும் பல இடங்களில் தவறு செய்கிறோம். தன் பேச்சில் ஒருபோதும் தவற விடாதவன். ஆரைட், அதிலும் தன் பேச்சில் ஒருபோதும் தவற விடாதவன் யாரா இருக்கிறானாம்? anyone who is never at fault in what they say, who is he? நல்ல காலம் பூரண புருஷன் என்று சொல்லிட்டார். That's why he says perfect. தவற விடாதவன் விசுவாசி இல்லைன்னா இப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Imagine if they say they're not a believer. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு காலமும் ஒரு சொல்லிலும் ஒரு வார்த்தையிலும் தவற விடாதவன் விசுவாசியாய் இருக்க மாட்டானண்டா. Imagine if the saying says if they are complete in their ways and have no fault in what they say, is not a believer. கிருபை. It's his grace. கர்த்தருடைய கிருபை. It's the Lord's grace. எத்தனை தடவை நாங்க தவறி இருக்கிறோம். Many times we've stumbled. தவற இல்லையா நீங்க? Have you not stumbled நம்முடைய சொல்லில in our words? மச்சான் நான் வாரன். I'm coming. 3 மணிக்கு உன்னை ஏத்த, சாதாரண விஷயம் சொல்றேனே. Simple thing. 3 மணிக்கு உன்னை ஏத்த வாரன். I'll come pick you up at 3 o'clock. 3 ஆயும் ஆளை காண கிடையாது. 3:30 you can't find them. எங்க தவறிட்டோம்? Where do we fail? நாளைக்கு நான் கட்டாயம் சபைக்கு வருவேன். Tomorrow I'll definitely come to விடிய church. போன் ஆன்சரே இல்ல. But in the morning there's no answer to the இப்படி phone call. சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய We can say காரியம். many things. வேலையில போய் சொல்லுவோம். We could say it at work. வெளி இடங்கள்ல போய் We could say சொல்லுவோம். in outside places. நண்பர்களிடத்துல சொல்லிட்டு வாக்கு மாறிடுவோம். We'll say to our friends but we'll change our வாக்கு ways. தவறின சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்கு There's many பிரியமானவர்களே. times. அப்ப யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? What does James say? சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நீ வாக்கு தவறாதவனாய் இருப்பாயாக இருந்தால் நீ பூரண புருஷனாய் இருக்கிறாய். You are complete if you don't go away from the words that you say. அவ அப்படி இருக்க வேணுமாக இருந்தால் You want us to be in this தன் way? சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். It's a person who keeps their whole body in check. அப்ப இது என்ன கடிவாளம்? So what is keeping ஆகவே in check? யாக்கோபு 2 உதாரணத்தை கொடுக்கிறார். So James gives இந்த 2 2 examples. உதாரணத்தையும் கடைபிடித்தால் So he upholds these 2 நீ things. பெரிய அழிவிலே இருந்து உன்னை பாதுகாக்கப்படுவாய், The Lord will take you away from big அல்லது பெரிய destruction. அழிவிலே போய் Or விடுவாய். you're going to destruction. இப்ப பக்திக்கு அவர் சொல்லப்படுகிற 3வது வசனத்தை பாருங்கள். Let's see verse 3. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்களிலே கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். When we put bits into the mouths of horses to make them obey us, we can turn the whole animal. புதிய மொழிபெயர்ப்புல வாசிங்க. குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளுடைய வாய்களில் கடிவாளங்களை போடும்போது அந்த மிருகங்களின் முழு உடலையும் நாம் கட்டுப்படுத்துகிறோம். இப்ப மிருகத்தின் குதிரைக்கு கடிவாளம் போட்டு உங்களுக்கு படம் வடிவா போட்டிருக்கிறது. So you can see the picture where you put the இந்த bits. கடிவாளம் எப்படி போடுறது தெரியுமா? You know how they put it? நாக்குக்கு கீழே வாய்க்குக்கும் இடையில போட்டு கிராஸ் பண்ணி அந்த கயிறு வரும். They have the rope under the tongue and under the கீழே between ஒரு the mouth. இடத்துல ஒரு நொக்கு முடிச்சொண்டு வரும். There's a knot under the chin. கயிறு வலப்பக்கம் இழுத்தால்
If you pull on the right side, குதிரை வலப்பக்கம் போகும். the horse goes right. இடது பக்கம் இழுத்தால் If they pull it left, இடது பக்கம் போகும். it goes left. குதிரை எப்படி ஒரு பலம் வாய்ந்தது என்றது உங்களுக்கு You know தெரியும். how horses are strong? அதனை கட்டுவதற்கு அந்த கடிவாளத்தை போட்டு So they put that bit to அதனை control. நடத்துனவன் என்ன செய்வான்? So those are riding பயிற்சி it. விப்பான் பெரியம்மானவர்களே. practice it. இந்த பயிற்சி மிக முக்கியம். This practice is very important. சரீரத்தை நாங்கள் அழகுபடுத்த எப்படி பயிற்சி How எடுக்கிறோமோ we practice to make our body beautiful. ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் வளர்வதற்கு நமக்கு பயிற்சி We முக்கியம். need practice to grow spiritually. அப்ப யாக்கோபு இங்கே குதிரையை காண்பிக்கிறார். James he shows a horse. அவை அந்த கடிவாளம் எப்படி முழு சரீரத்தையும் குதிரையை கட்டுப்படுத்தி அதை நடத்துகிறவனுடைய திசைக்கு கொண்டு போக முடிகிறதோ How the bit is controlling the way that the horse is going. அதேபோல் நம்முடைய நாவையும் நாம் அடக்கி வைப்போமாக If இருந்தால் we control our tongue, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை எங்களிலே செய்வதற்கு இலகுவாய் இருக்கும் it'll be easy for the Lord பிரியமானவர்களே. to do His plan in our lives. பிற்பாடு இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. He gives another example. 4வது வசனம், Verse 4. கப்பல்களை பாருங்கள், So or take ships. அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் Although they are so large கடும் காற்றால் அடிக்கப்பட்டாலும் and driven by strong winds, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படுகிறது. they are steered by very small rudder wherever the pilot wants it to go. ஒரு கப்பல், ஒரு கப்பல் பெரியமானவர்களே, A big ship. 800 அல்லது 900 தொன்னுல இருக்கிற பெரிய கப்பல்களை So here 9 tons of ship. ஒரு சுக்கான் திசை திருப்பி அது சரியான இலக்கிலே கொண்டு போகப்படுகிறது. So let us takes it to the right place, a rudder. யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு உதாரணங்களை இந்த இடத்திலே நாவுக்கு ஒப்பிடுகிறார். How James has referred to these as to the tongue. ஆகவே மறுபடி அவர் 5வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது In verse 5 he says, அப்படியே likewise, மிருகத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது கடிவாளம், so that the bit is there to control ஒரு the கப்பல் animal. சுக்கானால் So கட்டுப்படுத்தப்படுகிறது. the rudder with the ship. அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் Likewise, the tongue is a small part of the body, பெருமையானவைகளை பேசும். but it makes great boasts. இந்த நாவு ஒரு பொல்லாத Tongue is பெரியமானவர்களே. very நாங்க dangerous. செய்யறது சிறிதாக It இருக்கும், could be a small thing ஆனா we do, சொல்லுவது பெருசாக but when we இருக்கும். say it might be big. அதை நாங்களே அதை கண்டுபிடிக்கலாம் We பெரியமானவர்களே. can find out by ourselves, மற்றவர்களும் அதை நிதானிப்பார்கள். and others will see it. அவை நாம் சொல்லுகிற பொழுது When we say, நாம் செய்த அளவுக்கு கதையை நாம் சொல்ல வேண்டும் so we பெரியமானவர்களே. must say according to what we can சிலர் do. இடத்திலே ஒரு கதைகளை சொல்லுவோமாக When we இருந்தால் say a story somewhere, அது பிறகு மற்றவர்களிடத்தில் எப்படி போகிறது? how does it go to other people? அதுக்கு தலை, கை, வால், மூக்கெல்லாம் வச்சு It has an சொல்லப்படுகிறது. extra fitting to அது it. கூடாது That is not பெரியமானவர்களே. right. உள்ளதை உள்ளபடி We சொல்லுங்கள். must say things as it நாம் is. கர்த்தருடைய பிள்ளைகள் We are children பெரியமானவர்களே. of God. ஆகவே 5வது வசனம் கீழ்ப்பகுதி சொல்லப்படுகிறது. So the second part bottom says, பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. consider what a great fire is set by a small fire. கடந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவிலே, இன்னும் இங்கே நீங்கள் எங்க சொல்றது, கனடாவிலே, நோர்த்திலே பல பெரிய நெருப்புகளை You can பார்த்திருப்பீங்கள். see the wildfires in the northern ஆனா Canada. ஆஸ்திரேலியாவிலே இருந்த அந்த பெரிய தீ விபத்து வந்து So in the big forest fire in என்னத்தால் Australia, நடந்தது என்று சொல்லுகிறார்கள். how did it start? They ஒரு say சிகரெட்டை பத்தி போட்டதிலே வந்தது பெரிய because of a மணல். cigarette butt being ஒரு thrown. சிறிய நெருப்பு A small fire, முற்று முழுதுமாக ஒரு பெரிய காட்டு தீயாய் மாறினது. it turned into a wildfire. அவை சபைகளிலே நாங்கள் இருக்கிற நாங்களும் Us being in the church, நம்முடைய ஒரு வார்த்தை சொல்வதன் மூலமாக when we say one word, நம்முடைய வாழ்க்கையும் சமாதானம் குழம்பி we lose the peace in our lives, கேட்பவருடைய வாழ்க்கையும் இடர் உண்டாக்குற பிரகாரமாக and we lose peace in those that are நாம் listening. நடப்போமாக If we இருந்தால் were to be in that நம்முடைய way, பக்தி வீணாய் போய்விடும். our zeal will be wasted. ஆகவே 6வது வசனம் சொல்லப்படுகிறது, Verse 6 says, நாவும் நெருப்புத்தான், the tongue is also அது fire, அநீதி நிறைந்த உலகம். a word of evil among parts of the body. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி A world of evil attempt among parts of ஆயுள் the body. சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் It corrupts the whole body, நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. and the whole course of one life on fire, and it's itself set on fire by hell. 6வது வசனத்தை இருக்க வாசிங்க. நாமும் நெருப்பாகவே இருக்கிறது. நமது உடலின் அங்கங்களுக்குள்ளே அது ஒரு தீமை நிறைந்த உலகம் என்றே சொல்லலாம். அது ஒருவனை முழுவதுமாகவே சீர்கெடுத்து அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் எரியும் நெருப்பாக்கி விடுகிறது. அதுவும் நரகத்தின் நெருப்பினால் மூட்டப்படுகிறது. 6வது வாக்கியத்தை பாருங்க பிரியமானவர்களே. Okay, verse 6. நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. Among the parts of the body, across அது the entire body, ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறது. and fire by hell, அது நரக அக்கினியிலே நம்மை கொண்டு விடுகிறது. sets the whole course of one's life on fire. ஒட்டுமொத்தமாக நானும் அழிந்து
I get destroyed, நம்முடைய தலைமுறையும் அழித்து விடும் and our generation gets destroyed. இந்த நாவிலே மிக கவனமாய் நாம் Be இருக்க careful வேண்டும். with the tongue. நாவினால் நாம் பேசுகிற பொழுது, When we speak with our tongue, நாவினால் மற்றவர்களோடு நாம் என்ன சொல்லுவது, மற்றவர்களோடு நாம் உரையாடுகிற பொழுது when we converse with others, நாம் என்ன செய்ய வேண்டும்? what do we do? அது கிருபை உள்ளதாய் சாந்தம் உள்ளதாய் இருக்க We must வேண்டும். be patient and with grace. அது மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் We must பிரியமானவர்களே. bless others, சபிக்க கூடாது not to harm பிரியமானவர்களே. others. அதைத்தான் யாக்கோபு இங்கே That's சொல்லுகிறார். what James says. அதுக்கு இன்னும் 7வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, Verse 7 says, ஒட்டுமொத்த மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாமே அதற்கு அடங்குகிறதாம். So all kinds of animals and reptiles are among it. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படுவதுண்டு. All kinds of animals, birds, reptiles, and sea creatures are being tamed and have been tamed by mankind. இப்போ ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? What does mankind do? எப்படிப்பட்ட பெரிய மிருகம் என்றாலும் அடக்கி அந்த ஆளுகை செய்து அந்த மிருகத்தை நடத்துகிறான் It's able பெரியமானவர்களே. to tame any kind of animal. ஆனால் யாக்கோபு பிற்பாடு சொல்லுகின்ற பொழுது, James says after, ஆனால் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாம but இருக்கு. no human being can tame the tongue. இதான் வேதனை யாக்கோபுக்கு. This is why he's நாங்க எல்லாரையும் அடக்கி ஆளுவோம் we're able to tame நம்மள anything, நாமளே அடக்கிறதுக்கு நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ண இல்லாம but we இருக்கிறோம். cannot control our own tongue. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். Our Lord is a good இந்த God. நாவை எவ்வளவு பாதுகாப்பா How we வச்சிருக்கிறார். kept it protected. மேலால ஒரு வாயண்டு They put வச்சிருக்கிறார், a mouth on top. உதடு வச்சிருக்கிறார், They have lips. முரசு வச்சிருக்கிறார், They gave us a gums. பல்லு வேலியா வச்சிருக்கிறார். They have teeth as இதெல்லாம் gates. தாண்டி பாயும் பெரியமானவர் சில Above all நேரம். that, it'll jump out. அவ்வளவு வல்லமை இருக்கு நாவுக்கு. That's how powerful the இதெல்லாம் tongue தெரிஞ்ச is. நம்முடைய வல்லமை ஆண்டவர் அற்புத விதமாய் நாக்கை உள்ளே புதைச்சு வச்சிருக்கிறார். Merciful God, He put the tongue inside. அவை நாக்கு மிக முக்கியமானது. Tongue is very நாக்கு important. உன்னை யாரென்று காட்டி கொடுத்து விடும். The tongue will show who you are. ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேர் How போயிருக்கிறீங்க? many of you went to the hospital? சுவாமில்ல காய்ச்சலண்டா வைத்தியர் என்ன செய்வார்? What will the doctor do when you're sick? என்ன செய்வார்? What will the doctor do when you're sick? நாக்கு நீட்டுன்னு They சொல்லுவார். tell you to stick out your tongue. அங்க வச்சே சொல்லிடுவார் நோய் From எல்லாத்தையும். there, He can tell you what sickness you இங்க have. நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை You say one word, அங்க மட்டும் சொல்லிடுவாங்க. they're able to say it from there. கண்டுபிடிப்பாங்களா இல்லையா? Will they not know? நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். I examined it. எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. There's a specialist for everything, நாக்குக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. but I don't see a specialist for tongue. அது எல்லா அவயவங்களோடையும் சேர்ந்து நாக்கை வச்சுத்தான் மற்ற நோய்கள் கண்டுபிடிக்கப்படுது. With the tongue, that you have it with the other body தனியா parts. நாக்குக்கு இவர்கிட்ட தான் போகணுமெண்டு இல்ல. For the tongue, it's not you go to a certain ஆனா person. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? But how is our Lord? அதே நாக்க பவித்திரமா வைக்க சொல்லுகிறார். He says to keep that tongue carefully. யாக்கோபு எப்படி ஆலோசனை கொடுக்கிறார்? How James gives an அது idea. அடங்காத பொல்லாங்குக்குள்ளும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது. It is restless evil full of deadly poison. அப்ப விஷம் எப்படி இருக்கும்? So how is அப்ப poison? இந்த விஷப்போத்தல் ஒன்று வீட்டில் இருக்குமா If we இருந்தா, have a poison bottle, அப்படி ஒரு விஷப்போத்தலை நாம் ஒரு சாதாரண இடத்திலே வைத்து விடுவோமா will we பிரியமானவர்களே? leave it in a simple place? எல்லாரும் இருக்கிற இடத்திலே வைத்து விடுவோமா? Will we put it where everyone is? எல்லா வேளையிலும் அதனை பயன்படுத்துவோமா? Will we use it in everything? இல்லை. No. அவை இடம் பொருள் காலம் பார்த்து நாம் We'll use பயன்படுத்துவோம். according to the time. அவை நம்முடைய வார்த்தைகளையும் நாம் சரியான இடத்திலே சரியான நேரத்திலே நாம் பயன்படுத்த We must வேண்டும். use our words in the wisely in the right time. அதைத்தான் நீதிமொழிகளிலே ஒரு வார்த்தை சொல்லுகின்றது. That's why in Proverbs ஏற்ற it says, சமயத்தில் சொன்ன வார்த்தையானது the word that's said in the right time, வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட like as a silver plate, பொற்பழங்களுக்கு சமானம் என்று it's like an சொல்லப்படுகிறது. apple of gold. ஏற்ற காலம் ஏற்ற நேரத்திலே ஏற்ற இடத்திலே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவீங்களாக When you say the இருந்தால் word at the right place, right time, அது பொன்னுக்கு சமன் என்று equal to சொல்லப்படுகிறது. gold. இதைத்தான் தமிழிலே நாங்கள் படிக்கிற பொழுது That's why when we read இடம் Tamil, பொருள் காலம் நேரம் பார்த்து நாம் பேச வேண்டும் என்று place, சொல்லப்படுகிறது. time, and where. ஆகவே யாக்கோபு மறுபடியும் இங்கே சொல்லுகிறார், James says, அதனால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், with the tongue we praise our Lord, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். and Lord and our Father, with the curse of human beings, we have been made in the God's likeness. இப்படி ஒரு பக்தி இருக்குமாக If இருந்தால் we had that kind of zeal, அது வீண் என்று He says சொல்லப்படுகிறது. it's wasted. ஆகவே நாம் எந்த நாவினால் கர்த்தரை துதிக்கிறோமோ With the tongue that we praise our Lord, அதே நாவினால் மற்றவர்களை சபிப்போமாக if we're இருந்தால், cursing other people, மற்றவர்களை தூசிப்போமாக if we're இருந்தால், hurting others, மற்றவர்களுக்கு எதிராக புறங்கூறுவோமாக if we complain இருந்தால், against others, மற்றவர்களை நியாயப்படுத்துவோமாக if we இருந்தால், judge others, மற்றவர்களோடு சண்டை பிடிப்போமாக if we இருந்தால், fight with others, என் பக்தி வீணானது. my zeal is wasted. எவ்வளவு பயங்கரமா இருக்கு scary it பிரியமானவர்களே. is. இப்ப நான் எப்படிப்பட்ட ஒரு பக்தியாய் இருக்கிறேன்? So what kind of zealous person am I? தொடர்ந்து சொல்லுகிறார், Continue, he என் says, சகோதரரே,
என் சகோதரரே, Dear brothers and sisters, இப்படி இருக்காதீங்க. don't be like என் this. பிரியமான சகோதரர்களே, Dear brothers and இப்படி sisters, இருக்காதீங்க. should not be like this. துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயினால வராது. Same mouth will not praise and curse. அப்படி நீங்க செய்வீங்களாக இருந்தால் If you were to do this, உங்களோட பக்தி பிரயோஜனம் இல்லாதது, Your zeal is waste. உங்களோட பக்தி வீணானது. Your zeal is ஆவே wasted. நீங்கள் மனம் திரும்புங்கள். Repent. இதைத்தான் யாக்கோபு எதிர்பார்க்கிறார். That's what James expects. 11வது வசனம் சொல்லப்படுகிறது, Verse 11 says, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? Can both fresh water and salt water flow from the same spring? தொடர்ந்து என் சகோதரி அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? My brothers and sisters, can fig trees bear olives or grapevines bear figs? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. Neither can a salt spring produce fresh water. கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிற நாங்கள், Us being in the presence of the Lord, கர்த்தரை ஆடி பாடி ஆராதித்த நாங்கள், us who worship the Lord, கர்த்தருடைய சமூகத்திலே பக்தி இல்லாத பாடல்கள் என் நாவிலே வருமா? will songs that are not praiseful to the Lord come in our tongue? அது வருமாக இருந்தால் If it were to come, நான் என்னுடைய பக்தியை குறித்து ஆராய்ந்து பார்க்க we must வேண்டும். examine our faith in இது the Lord. பகுடி இல்ல This is not a பிரியமானவர்களே. joke. இதுதான் பக்தி. This is zeal. நாம் மனுஷரை பிரியப்படுத்த இங்க வரவில்லை. We're not here to satisfy people. என் தேவனுக்காக I'm வந்திருக்கிறேன். here for the Lord. அதை நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் வர வேண்டும். You must do it with zeal. கொலோசியர் 3:16 சொல்லுகின்ற பொழுது, Colossians it says, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் with songs and hymns, போதித்து with the புத்தி teaching, சொல்லிக் கொண்டு to giving the right உங்கள் ideas இருதயத்தில் with your heart. நடனமாடுங்கள் என்று இருக்கா? Does it say to dance? அப்படி இருக்கு அந்த வசனம். What does that verse say? கர்த்தரை பக்தியுடன் பாடி. Sing with the zeal to the Lord. இந்த இடத்துக்கு வந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது When we come here and we worship the நாம் Lord, பக்தியின் பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்ல we're coming in வேண்டும். the presence of the Lord. இது பொழுதுபோக்குற இடம் இல்லை. It's not a free time. இது பக்தியாய் பாடுகிற இடம் It's a பிரியமான time with the பரவசமாய் zeal to sing. கர்த்தருக்குள்ளே பரவசமாகுதல். To come in the Lord, இது மனுஷருக்காக அல்ல. not for mankind. ஆகவே இன்றைக்கு பக்தி எப்படி போய்விட்டது? How has zeal gone? இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே பக்தி எப்படி இருக்கிறது? How is the zeal in இசையிலே Christianity? இருக்கிறது, It's in music. லைட்டிலே It's இருக்கிறது, in the light. திரளான கூட்டத்திலே It's in the இருக்கிறது, big crowd. பிரபல்யமான இடத்திலே It's in இருக்கிறது. famous places. யார் பிரபல்யமான ஆனவர்கள் என்று Who இருக்கிறது. is a famous person? சோஷியல் மீடியாக்கள் எங்கே எவர்களுக்கு பெரியவர்களாக இருக்கிறார்களோ Whoever social media, whoever is அதனை popular, பின்பற்றி போவது பக்தி என்று நினைக்கிறீர்கள் they think zeal is going பிரியமானவர்களே. behind that. அதல்ல பக்தி. That is not zeal. அது வெறும் பரவசம் மட்டும்தான் That's only பிரியமானவர்களே. enjoyment. பக்தி என்பது This true zeal, என் நாவை ஒடுக்கி to restricting my tongue, நாம் கர்த்தரை துதித்து praising the Lord. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க We must be வேண்டும். children that bless others. அவை கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிலைநிறுத்துவது For the Lord to make a stand with witness, நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டும் is through the பிரியமானவர்களே. words that we speak. எல்லாம் நல்லது பிரியமானவர்களே. Everything is good. பாடுங்க, Sing, மியூசிக் வாசிங்க, do music, லைட் போடுங்க, put the lights. எல்லாம் நல்லது. Everything is ஆனா good. யாக்கோபு எதிர்பார்க்கிற விஷயம் But what James உன் expects, பக்தி பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். your zeal must be useful. அது எப்படி இருக்க வேண்டும்? How should it be? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் You இருக்க must be வேண்டும். pure in front of the Lord. அப்ப மாசில்லாத சுத்தமான பக்தி எது? What is pure zeal and faultless? முதலாவது பாயிண்ட், நாவை அடக்க You வேண்டும். must control your tongue. என் நாவு எப்படி How இருக்கிறது? is my tongue? இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட பிற்பாடு வெளியே போய் என் நாவு எப்படி How சொல்ல is my போகிறது? tongue going to be after I listen to the ஓ, preaching எனக்கு outside? பிரயோஜனமாய் கர்த்தர் பேசி The இருக்கிறார். Lord has spoke useful to me. என்னை உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி He இருக்கிறார். trained me to ஆகவே realize. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை The சொல்லுகிறது. Lord says that you must bear accounts for what ஆகவே you நீ do. யாரை நியாயம் தீர்ப்பியோ அதே போல் நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய் As you judge others, you also be judged. என்கிற பயம் எனக்கு வருகிறதா? Do I have that fear? அதே மத்தேயுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, In Matthew, he says to the disciples, வாய்க்குள்ளே போகிற போஜனமானது உன்னை what அழுக்குப்படுத்தாது, goes in your mouth does not defile ஆனால் you, வாயினால் பேசுகிற வார்த்தைகள் உன்னை but அழுக்குப்படுத்தும், what you speak with your mouth defiles மற்றவர்களை you. இடரல் உண்டாக்கும். It brings problem இன்னைக்கு to நாம் others. எப்படியான பக்தியாய் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் How are we children in பிரியமானவர்களே. the zeal of the Lord? அதனால் தான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்? That's what the psalmist says when he prays. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், Give me protect my mouth. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். May you protect the gates of my mouth. இப்படி நாம் எத்தனை பேர் How ஜெபிச்சிருக்கிறோம்? many of us prayed like this? சங்கீதம் 141:3 பிரியமானவர்களே,
நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், So bring the gates to my mouth. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். May you protect my lips. அதே சங்கீதக்காரன் சொல்கிறார், சத்தியத்தை பேசுகிற நாவை எனக்கு தாரும், Give me the mouth to speak what's என் the நாவினால் promise, புறங்கூறாமல், not to complain, சபிக்காமல், not to குற்றப்படுத்தாமல், curse, not to judge. அயலவன் பேசும் நிந்தியான பேச்சுக்களிலே இருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டு Freeing myself from speaking for நாம் others to இருப்பதற்கு speak, for me to be like this. கல்விமானின் நாவை எனக்கு தாருங்க Give me ஆண்டவரே. the tongue of the அவர் righteous. நமக்கு கல்விமானின் நாவை He தருவார். gives us that thoughtful நமக்கு tongue. கல்விமானின் நாவு வேணுமாக If we இருந்தால் want that kind of a நாம் tongue, அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை துதித்து பாடி நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிற பொழுது when we wake up early in the morning, pray to the Lord and meditate on His கர்த்தர் word, நமக்கு கல்விமானின் நாவை the தருவார். Lord will give us that kind of a அதைத்தான் tongue. நீங்க ஏசாயாவிலே வாசிக்கலாம் So we பிரியமானவர்களே. can read in ஆவே Isaiah. ஒரு நீதிமான் என்ன செய்வான், What will a righteous ஒரு person பக்தி do? உள்ளவன் என்ன செய்வான், What will a person with zeal அவன் do? ஞானத்தை உரைத்து சத்தியத்தை போதிப்பான் He'll பிரியமானவர்களே. preach the promise. தேவ வார்த்தைகளை உரைக்கும்படியாக மற்றவர்களுக்கு அறிவிப்பான். So he proclaims to others. அவன் கர்த்தரை புகழ்ந்து பாடுவான், He will sing praising the Lord. கர்த்தரை துதிப்பான், He'll praise the Lord. கர்த்தரை He'll ஆராதிப்பான், worship the Lord. மற்றவர்களுக்காக ஜெபம் He'll பண்ணுவான். pray for others. இதுதான் பக்தியுள்ள ஒரு மனிதனுடைய நாவு செய்கிற வேலையாக This is what the இருக்கும். tongue of a zealous person do. கர்த்தருக்கு சித்தமானால் If God willing, நாங்கள் தொடர்ந்து வருகிற நாட்களிலே the days to come, இருதயத்தை வஞ்சித்தால் நம்முடைய பக்தி எப்படி இருக்கும், how will our zeal be when we deceive our hearts? திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்காவிட்டால் நம்முடைய பக்தி எப்படி How will இருக்கும், our zeal be when we don't look after orphans? விதவைகளுடைய உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்காவிட்டால் என்ன நடக்கும்? What will happen if we don't look at widows in their distress? இது எல்லாவற்றையும் நாம் செய்வோமாக If we இருந்தால் were to do all this, என் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் சுத்தமான ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாய் in front of இருக்கிறோம். our Father will be a zealous person. அவை கர்த்தர் உங்களோடு இன்றைய நாளிலே இடைப்பட்டிருப்பார் என்று நான் I have விசுவாசிக்கிறேன். faith that the Lord have been with you. அவை தொடர்ந்துமாய் நாம் கர்த்தருக்குள்ளே பக்தியாய் நடப்போம். Let us be zealous in the Lord. இன்றைய நாளிலும் கர்த்தர் பேசிய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்குவோம். Let's take in the word that the Lord has spoken to us. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Let's surrender ourselves. ஆமென். நாங்கள் Amen. யாவரும் எழுந்து Let's நிற்போம். all stand up. பாடலை பாடி நாம் நிறைவு கடந்து செல்வோம். Let's sing a song and finish.